சூப்பர் 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 பிரதர் தாஜ்மா. இப்போ நம்ம ராமநாதபுரத்துலேருந்து இங்கிட்ட வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் ஆச்சு வரும். நம்ம ஊர்லேருந்தே 170 கிலோமீட்டர் ஆச்சு. ஓகே, கமான் வந்துருச்சு தம்பி. அண்ணே கமான் பாருங்கன்னு போட்டிருக்கீங்க. ஐஃபோன் இஸ் பெஸ்ட் ஃபார் வீடியோ. யா, ஐஃபோனில் வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு நீ கையை காலம் அங்கிட்டு இங்கிட்டு லேசாக அசைச்சா கூட வீடியோ வந்து அந்த உடையாது. அந்த சாயிறது கொள்றதுலாம் வந்து டக்குன்னு உடையாது, அழகாக அப்படியே போகும். மித்த ஃபோனு விவோ, சாம்சங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் உடையும். ஆனால் சாம்சங் கொஞ்சம் வீடியோ நல்லா கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ஐஃபோன் பெஸ்ட்டு. ஆனால் சார்ஜ் நின்று தொலையாது, அதான் ஒன்று. மெயின் வந்து சார்ஜர் தான். வீடியோ எடுக்கணும், அதிலே எடிட் பண்ணணும், அதிலே அப்டேட் பண்ணணும். ஆமாம், நீங்கள் ஒரு ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் இன்னொரு ஃபோன்லேருந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அது வீடியோ வந்து உடைய ஆரம்பிச்சிடும், அந்த கிளாரிட்டி இருக்காது. ஐஃபோனில் எடுத்து மீது நீங்கள் எந்த ஃபோனில் வேண்டாலும் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தாலும் கூட அதில் உள்ள கிளாரிட்டி வராது. ஆமாம், நீங்கள் திடீர்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பியோ ஹெச்டி குவாலிட்டி அனுப்பியோ அதெல்லாம் வராது. அதில் நீ ஒரு வீடியோ எடுத்து 200 MBக்கு எடுத்தீங்கன்னா மித்த ஃபோனில் எடுக்க காப்பி பண்ணையில் எம்பி குறைஞ்சிச்சுன்னா அதோடைய கிளாரிட்டி குறையும். அதே ஃபோனில் எடுத்து அதிலே அப்டேட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இருட்டு ஆக அந்த லைட்டுக்கு செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்குது. இன்றைக்கி என்ன சங்கத்தில் பசங்க கிரிக்கெட்னா விளாண்டாங்களா? நானும் விளையாட வரணும்னு நினைக்கிறேன். 4 நாளாக வேலையாக போச்சப்பா. எங்கிட்டு போனாலும் ஒரே வேலை வேலை வேலை. இன்னைக்காச்சும் விளையாடலான்னு வந்தேன், கொஞ்சம் நேரம் படுப்போம்னு சொல்லிட்டு அதோட வேலையாக போச்சு, அதோட வந்தாச்சு. ஓகே, செம்மையாக இருக்குது.